காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். கதை சொல்லும் டாஸ்கில் நாமினேஷன் ஃப்ரீ பெற்ற 8 பேர் தவிர்த்து 13 ஹவுஸ்மேட்கான டாஸ்க் இது. கொடுக்கப்பட்டுள்ள மார்க்கில் உங்களை 1 முதல் 13 வரை ரேங்கிங் செய்ய வேண்டும். நானே பத்த வைக்கிறேன். கடைசி 2 இடங்களை பிடிப்பவர்கள் ஜெயில் தண்டனையை அனுபவிப்பார்கள். இது எப்படி இருக்கு? 13 போட்டியாளர்களும் ஏன் அந்த இடத்துக்கு தகுதியானவங்கன்னு விவாதிக்க தொடங்கலாம். ஆரம்பிக்கலாங்களா? நான் வீட்டுல வந்த நாள்ல இருந்து எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். அவன் என்ன சொல்றான் கேப்போம். எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ் எனக்கு வந்து இந்த வாரம் தேவையில்லை. அதனால நான் ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ் பத்தி யோசிக்கவே இல்லை. இங்க நிக்கிற 1ல இருந்து 11 பேர்ல தகுதி இல்லாதவங்க எதுக்கு 1ல இருந்து 11 நிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன சொல்லுது போனதுன்னு ஏழ்ரை இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரா. ஃபர்ஸ்டா இருக்கட்டும், 6தா இருக்கட்டும், 4தா இருக்கட்டும், அப்புறம் 8தா இருக்கட்டும், 9த்லாம் சுத்தமா தகுதி இல்லாத ஆளு. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். யோ நீதான் தூங்கிட்டு இருக்க, நான் தூங்குனதே இல்ல. மரியாதையோட பேசு. எதிரே பாக்கல. நீ யார்? எனக்கு உனக்கு எனக்கு என்னடா பிரச்சனை? நீ வேணா சண்டைக்கு வாடா. நீ வேணா சண்டைக்கு வா. நீங்க இங்க என்ன பத்தி இல்ல, நீங்க எல்லாரும் கை சொல்ற மாதிரி பண்ண மாதிரி நான் பார்க்கல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அத ஊரே அடிக்க பாக்குதே. சொல்ல வண்டி இரு செருப்புகள் அடியா. நீ அது என்ன அது காலேஜ்னு பாக்குறேன், இல்லனா செருப்பு பிஞ்சிடும். என்ன வாடி போடி நான் அப்படிதான் வருவேன். அப்படிதான்டா பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். அப்படிதான் பேசுவான். போ நீ கிளம்பு. இங்க பாரு, நீ வா போ. நீ என்ன கை நீட்டற என்ன பண்ணுவ? என்ன ஏய் எச்சக்கல என்ன இவனை பார்த்து முறைக்கிற? அவ்வளவுதான். ஏய் அசீம் deserves to come out of jail and ராம் வந்து ஜெயிலுக்கு போலாம்னு நாங்க டிசைட் பண்ணிருக்கோம். நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? விக்ரம் is going to Janani place and Janani is going to jail. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அதெல்லாம் எங்களுக்குள்ள பிரச்சனை இல்லப்பா. நான் பேசிட்டு கூட சால்வ். நாங்க சாரி கேட்டோம்க்கா. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வழியலாம். நான் ஷூ காமிச்சிருக்க கூடாது. சாரி, அந்த கோவத்துல நடந்துச்சு. நானும் டி சொன்னது சாரி, தப்பா இருந்துச்சு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.